ஹலோ பிரதர்ஸ்! எப்படியோ நெட்ஃப்ளிக்ஸ் கடைசியா அப்படி இப்படின்னு பண்ணி உள்ள பூந்து வார்னர் ப்ரோஸ வாங்கிட்டாப்புல. ஆனா வார்னர் ப்ரோஸ வாங்குவாங்க, WBA வாங்குவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது சடனா வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி பேரமவுண்ட் தான் அந்த மாரி அஃபிஷியலா வாங்குற மாரி இருந்துச்சு. ஏன் நம்ம ட்ரம்ப்பே வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க வாங்குங்க. அஃபிஷியலா இந்த 1 மந்த்துக்குள்ள அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் நான் பண்ணி குடுத்துருவேங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில சம்மந்தமே இல்லாம நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள பூந்து அத வாங்கிட்டாங்க WBA. ஆனா எப்படியும் 1 இயர், 1 1/2 இயர் ஆயிரும்னு வைங்களேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு. ஆனா ஒரு 82 மில்லியன்ஸ் பக்கம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்கான். WBA வாங்குறதுக்கு. ஆனா ஃபுல்லாலாம் வாங்கல. ஒரு அசெட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கான். ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாது இனிமேல். எல்லாம் OTTல தான் ரிலீஸ் ஆகும். அதான் 1 1/2 வருஷத்துக்கு பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வரதெல்லாம் தியேட்டர் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து இப்போ வந்து லாஸ்ட்டு ஃபைனல் சீசன் வந்து உங்களுக்கு வந்து தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ண போறான். அது வந்து OTTல வரும். ஆனா ஒரு 15 டேஸ் அந்த மாரி ஒரு லிமிட்டட் டைம்ல வந்து விட்டுருக்கான். இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் படம்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன படம் அது நான் தனியா ஒரு வீடியோலயே உங்களுக்கு அத பத்தி பேசுறேன். உண்மையிலேயே அந்த படம் டைம் இருந்தா போய் பாருங்க. அது வேற லெவல்ல இருக்கு அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன்லாம். ஆனா வந்து நம்ம தியேட்டர்ல பார்க்க முடியாம போயிருச்சு. நெட்ஃப்ளிக்ஸ்ல தான் பார்க்குற மாரி இருக்கு. என்னதான் ஓவர் நைட்ல நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WBA பர்ச்சேஸ் பண்றதுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலுமே, மெயினா நெட்ஃப்ளிக்ஸ் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, WBAவோட அசெட்ஸ் மட்டும் தான். அதாவது WBAவும் HBO மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, WB கேம் டெவலப்பர்ஸ்க்கு இது அசெட்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் மூவிஸ்க்கு வந்து அவங்க வந்து அசெட்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசிங் இதுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் மொத்தமா $82 மில்லியன் வந்து இந்த மாரி அஃபிஷியலா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸ் குடுத்துருக்காங்க. ஆனா அது பத்தாதுன்னு சொல்லிட்டு WBக்கு ஆல்ரெடி $32 பில்லியன் வந்து டெப்ட் இருந்திருக்கு. கடன் இருக்கு. அதையும் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கேங்கிற மாரி நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் இது வா WBA வாங்குறனால DC மூவிஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2029 வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா DC வந்து 2029 வரைக்கும் வந்து ஐமேக்ஸ் கூட கான்ட்ராக்ட்ல இருக்கிறனால, அது வரைக்கும் அவங்களோட ரூல்ஸ் தான். நம்ம மூவிஸ் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகுறதுலேருந்து அண்ட் இன் என்னதான் நெட்ஃப்ளிக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்குள்ள கொஞ்சம் இருந்தாலும், ஆனா ஓவராலா ஒரு 50, 50 தான். நம்ம ரெகுலரா பார்க்குற DC மூவிஸ் வந்து 2029 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஆனா பேரமௌண்ட் தான் வாங்கணும்னு நெனச்சேன். ஆனா நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள போருவான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. கடைசியில இதையும் எல்லாத்தையுமே LGBTQவா மாத்தாம இருந்தா சரி. என்ன பண்றது? பாசிட்டிவ் சைடுன்னு ஒண்ணு நம்ம இதுக்கு பார்க்கணும்னு பார்த்தா, அ WB வந்து கேமிங் சைட்ல ரொம்ப வீக்கு. நம்ம வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயா வுட்டுட்டு யாருமே ஒண்ணும் அந்த கேமெல்லாம் யாரும் ரிவ்யூ பண்ணதும் இல்ல, ஸ்ட்ரீம் பண்ணதும் இல்ல, எதுவுமே பண்ணதில்ல. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கேமிங்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தரான். அப்போ WBயோட கேம்ஸ் அவன் பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதுக்கு தகுந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அவன் டெவலப் பண்ணாலும் பண்ணுவான். அப்புறம் வந்து டெவலப் பண்ணுவான்னா, இன்கேஸ் அந்த WBயோட ஃபார்மேட்லயே அந்த கேமிங் டெவலப்பர்ஸோட அந்த இத மட்டும் வச்சுட்டு மார்க்கெட்டிங், அப்புறம் இந்த பூஸ்டிங் இந்த மாரி விஷயத்த மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டா, உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்ப்பேன். ஆ இன்னொன்னு என்னன்னா, HBO மேக்ஸ் வந்து ஓவராலா அது வந்து தனியா தான் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாமே தனியா அவரோட டிசிஷன்ஸ்லேருந்து எல்லாமே HBO மேக்ஸ் வந்து தனியா தான் ரன் ஆகுங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா நெட்ஃப்ளிக்ஸ் டேப்ல வந்து HBO மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த டேப்ல வந்து சின்னதா ஒரு ஐகான் மாரி காட்டி, அதுக்குள்ள போய் தான் HBO மேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். என்னதான் அது தனியா ரன் ஆனாலுமே, தனியா ஸ்ட்ரீம் ஆனாலுமே, அதோட ஓவராலா ஃப்ரேம் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட அந்த டேபுக்குள்ள தான் இருக்குங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆ இது 2மே இப்போ என்னன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பார்க்கும்போது, நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும். ஏன்னா இது வந்து ஓவராலா 2 பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைன்னா, நம்ம வந்து பிரைமோ, இல்ல ஹாட்ஸ்டாரோ ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிரலாம். இப்போ HBO மேக்ஸும் அதே மாரி தான் ஒண்ணு. அப்போ வந்து HBO மேக்ஸ் இதுக்குள்ள வரும்போது, அப்போ நார்மலா இருந்த ரேட்டோட 2 பிளாட்ஃபார்ம்க்கு நம்ம பே பண்ற மாரி இருக்கும். அட் அ டைம்ல. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஆ ஓவராலா பார்க்கும்போது உங்களுக்கு ஓவர் நைட்ல என்னதான் அமௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே, ஒரே செகண்ட்ல நெட்ஃப்ளிக்ஸ் ஒண்ணும் WB வந்து ஒரே நைட்ல வாங்க முடியாது. அது எப்படி இருந்தாலுமே ஒரு 18 மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆகும். ஏன்னா, அது இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே ஆகும். எது எதுக்கு காப்பிரைட் தருவோம், எது எதுக்கு தரமாட்டோம், எந்தெந்த இதுக்கெல்லாம் நீங்க டெவலப்பர்ஸ்க்குலாம் நீங்க அசெட்ஸ் ஓன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த இதுக்கு அசெட்ஸ் நீங்க ஓன் பண்ணலைன்னு இதுக்கப்புறம் தான் ஒரு லீகல் ஃபார்மேட்ல எல்லாமே நடக்கும்.
என்னன்னா, இன்னொரு 1.5 இயர்ஸ்க்கு நீங்க எந்த இதுவுமே பார்க்க வேண்டாம். நம்ம டிசி மூவிஸா இருந்தாலும் சரி, பேட்மேன், சூப்பர்மேன் எதுவா இருந்தாலுமே அவங்களோட ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதனால இதில சேஞ்ச் ஆகறக்கு எந்த விஷயமே இல்ல. இன்னொன்னு என்னன்னா, Netflixோட இன்ஃப்ளூவன்ஸ் ஆனா இருக்கும். ஆனா 1 1/2 வருஷத்துக்கு நம்ம எதுவும் பயப்பட வேண்டாம். அது Netflixஸு WBA பர்ச்சேஸ் பண்ணத பத்தி உங்களோட தாட்ஸ், உங்களோட வியூஸ் பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது புடிச்சிருக்கா? இது நல்லதா என்னன்னு நீங்க சொல்லுங்க. நம்ம அதபடி என்னன்னு நம்ம பார்க்கலாம். உங்களோட வியூஸையும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். அதுக்காக தான். கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு அதான் போடுறேன். தேங்க் யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.